மேதினி விஸ்வ வினோதினி நந்தினுதே. ஆறுதாத்துல யாராவது இருக்கேடா இல்ல இல்லையா? ஓ நீங்களா? தான் வந்துட்டேன். நீ வரண்டா, நான் உன்ன பார்க்க வரல கேட்டியா? உன் பாட்டியை கூப்பிடு. நீ வரண்டா, நான் உன்ன பார்க்க வரல, உன் பாட்டியை கூப்பிடு. திருப்புர சுந்தரி, திருப்போ உள்ள வாங்க. என்ன இது? என்ன பையன்லாம் எடுத்துட்டு போறாங்க? நான் உன்ன பார்க்க வரல, உன் பாட்டியை கூப்பிடு. பாட்டி இப்பதான் மளிகை கடைக்கு போயிருக்காங்க. எப்படி கண்டுபிடிச்சு? எனக்கு எல்லாம் தெரியும் கேட்டியா? இல்ல நான் வரல, பையன் கூட நான் போறேன். வாங்க, புதுசா காபி பொடி வாங்கியிருக்கேன். காபி பொடி தரட்டுமா? புது காபி பொடிய 4 கிலோவ தெரியும், டிஸ்பிளே இருக்க அங்க வசரத்துல தெரிக்க மாதிரி கடைசியா இருக்கு பாத்தியா? என்ன சிரிக்கிறாய்? வெக்கமா இல்லையா நோக்கு? எங்காத்த அக்கௌண்ட்ல உங்காத்த மளிகை சாமான் வாங்குறதா? ஆனா பாட்டி என்ன சொன்னா தெரியுமோ, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் உப்புப்படி அரிசி எல்லாம் நீங்க தான் வாங்கி தர போறேன், அது இப்பவே வாங்கிட்டா என்ன தப்புன்னு கேட்டா. யாருக்கு கல்யாணம்? நோக்க நேக்கா நேக்கு நோக்குமா? ஆரக்கம் சொன்னது பாட்டி நூல இருந்து போனோம். பாட்டி சொன்ன உடனே நம்பிடுறதா? விசாரிக்க வேண்டாமா? குதிரை ஆட்டமா வளர்ந்துருக்காய், தூண்ல பாதி நிக்கிறாய், விசாரிக்கணும்னு தோணல உனக்கு? தோப்ப நீ அழகா இருக்காய் இல்லைங்களை, அதுக்காக கையை பிடிச்சா உடனே கல்யாணமா? வரது குட்டிட்டு ஒருத்தன் என் கூடவே கக்கத்தை சொல்லிட்டு அசிங்கமா ஒருத்தன் நிப்பா பாத்திருக்கியா? அவனோட கையை நான் டெய்லி முடிக்கிறேன், அதுக்காக அவனை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? உங்களே இல்ல குருவாயிருப்பா, இத பாருங்க, உங்களுக்கும் நீக்கு கல்யாணம் பாட்டி சொன்னாலே அதெல்லாம் பொய்யா? இல்லையா பின்ன பரமா போய் பழா போயிடுதா? பழா போச்சு. இத பாருங்க, என் முன்னாடி நிக்காதீங்க, போங்க இங்க இருந்து. நான் ஒன்னும் உன் கூட நிக்க வரல, நான் போறேன். எங்கேயோ போங்க. தொலைறேன். இப்ப ஒண்ணு இப்ப என்ன என்ன எதுக்கு கரையற? இப்போ எங்க போற நீ? விஷம் குடிச்சு சாக போறேன். ஓ இந்த சாகசம் எல்லாம் என்கிட்ட வேண்டாம் கேட்டியா? சாகசம் ஒண்ணும் கிடையாது. விஷம் குடிச்சு நீ செத்தால் விஷம் விஷம் கசக்கும் கொமட்டும், நீ சாப்பிடக்கூடாது. என்ன இது? இந்த விஷயம் எங்க போச்சு? உங்க மளிகை கடை அக்கௌண்ட்ல எனக்கு ஒரு எலிபாஷன் வாங்கி கொடுத்துருக்கோம். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஆம்பளை கிட்ட வெறும் அத்தியாயம் தான், ஆனா பொம்பளை கிட்ட புஸ்தகமே போட்டுருவா. என்னது கெடுத்துட்டு அவசியமாதான் பேசிட்டு இருக்காய் நீ. என்னமா அதுக்காக கைய பிடிச்சிட்டு கல்யாணம் பண்ணிட்ட மாதிரி எல்லாம் கனவு கட்டேனே, குழந்தைகிட்ட எல்லாம் திருப்போ பாரு, நீ கனவு காண்றதுக்கெல்லாம் நான் எப்படி ஜவாப்தாரியாக முடியும்? என்ன கேட்காம எப்படி குழந்தை எல்லாம் பெற்றுக்கிட்டாய்? கனவுல குருவாயிருப்பா கடிச்சிட்டு இரு 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 எலிபசி நம்ம சாப்பிடக்கூடாது. வேணாம் சாப்பிடாத, விட்டுரும். எதுக்காக கரையறாய்? இப்போ நீ ஏன் கரையறாய்? பாட்டி ஒருத்தி இருக்கா, அவ ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. கல்யாண காட்சின்னு வந்தா யார் நடத்தி வைப்பா? எங்க அம்மானு ஒருத்தி இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? ஐயோ அனுப்படாது. பொம்மநாட்டி எழுதா எனக்கு கேட்காது கேட்டியா? என் மனசு தாங்காது. எங்க ஆத்துல எனக்கு யாருமே இல்லை, அக்கா கிடையாது, தங்க கிடையாது, யாரும் கிடையாது, பொம்மநாட்டியே கிடையாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சமையல் கட்டு போக இப்போ பழைய மளிகை கடை மட்டும் தான். நான் எந்த ஒரு பொண்ணையும் ஏறெடுத்து பார்த்ததில்ல கேட்டியா? அவன் மேல சத்தியமா சொல்றேன். இப்ப உங்க பாட்டி பண்ண கோஷையால யாரும் என் பேரை சொல்லியே என்ன கூப்பிடுறதில்லை. திருப்புர சுந்தரி அப்படின்னு தான் கூப்பிடுறா. அந்த ஒரு பொறுக்கி பையன் நான் ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்கும் போது திருப்பும் நான் ஸ்கூட்டர் தான் திரும்ப சொல்றாங்க. திருப்பி இதை பாருங்க போயிட்டு போறது. நேக்கு இந்த பாட்டியால எவ்வளவு கஷ்டம் தெரியுமோ? எதைத்தான் திருடுறது. அன்னைக்கு அப்படித்தான் கல்யாணத்துல ஒரு மாமா தூங்கிட்டு இருந்தாரா, அவர் பல்ல ஷர்ட்டை திருடிட்டு வந்துட்டான். வழக்கம் போல நான் தான் திருப்பி வைக்கலாம்னு போனேன், பக்கத்துல வச்சுட்டேன். மாமா புரண்டு படுத்தாரா, பல்ல கடிச்சுட்டு அலறிட்டு சாரி கட்டிய உன் கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்காய், நான் சிரிச்சுட்டேன். நேக்கு அன்னைக்கு ரொம்ப அழகியா வந்தது, ஆனா இப்ப சிரிப்பு தான் வருது. என்னது கட்டின் இருக்கோமா? ஆமா வேணும்னு பண்ணல கேட்டியா? பேச்சு வார்த்தை தெரியாம நான் போயிட்டு வரேன். வாசல் நினைச்சு பீரோ கதவை திறந்துட்டேன். பாட்டி போய் விழுந்துட்டா.